கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரி யாவருக்கும் என் அன்பின் இரவு தின வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திற்கு வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு என்று சொல்லியிருக்கிறார் வேதத்தில். வருத்தப்பட்டு எல்லா நிலையிலும், கடன் பிரச்சனையிலும், மற்ற சூழ்நிலைகளிலும், வியாதியிலும், வறுமையிலும் இருக்கிற ஒரு பிள்ளைகளையும் தேவன் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். வருத்த பாரம் சுமக்க ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் அவர்கள் இருக்கிற அவர் உங்கள் மீது வைத்த அன்பின் ஆலயம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அன்பை ஆலயத்தில் வைத்து உங்களுக்கு போஷிப்பது போல் ஒவ்வொரு நேரத்திலும் உங்களுடைய அன்பை போஷித்து கொண்டிருக்கிறார். அதே போலதான் எல்லா பிரச்சனைகளிலும் இருக்கிற எல்லா கேள்விக்கும் பதில் அவருடைய ஸ்தலமே. என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் எவ்வளதோ நடக்காது முடியாதுன்னு சோர்ந்து போக முடியதெல்லாம் ஆறுதல் கொடுத்தது என்னுடைய ஸ்தலமும் நான் அவர் மேல் வைத்த விசுவாசமும் தான் இன்ன வரைக்கும் என்னை விழாமல் காத்து கொண்டு வருகிறது. அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு ராஜாவை போல அமர்ந்து என்னை ஆளுகை செய்து வருகிறார். இன்னும் அவருக்கு பிரியமானவர்களாய் இன்னும் தேசத்தில் வாலிபர்கள் எழும்பவும், இன்னும் கிறிஸ்தவ ஊழியர்கள் எழும்பவும், கிறிஸ்தவத்தை அறியவும் தேவன் வாய்ப்பு கொடுத்து வருகிறார். இன்னும் நிறைய காரியங்கள் கர்த்தர் செய்திருக்கிறார். இன்னும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நடத்தி கொண்டுதான் வருகிறார். ஆனாலும் என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகிறவர் அவர் மட்டும்தான். அவருடைய அன்பை சொல்லி பாடுகிறதற்கு என்ன தகுதியில்லாத பாத்திரமாய் தான் இருந்து, ஆனாலும் தேவன் தகுதியற்ற பாத்திரமாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நான் யாரெல்லாம் விழுங்கலாமோ, விழுங்கி கர்ஜிக்கிற சிங்கம் போல அலைந்து கொண்டு வருகிறார்கள். அதே போலதான் என்னுடைய வாழ்க்கையில், என் சூழ்நிலைகளில் எல்லா நேரத்திலும் அவருடைய அன்பை பிடித்து கொண்டிருக்கிறேன். அவருடைய அன்பு மதுரமானது. அவருடைய அன்பு பனியை போல வெண்மையானது. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டது போல தொட்டு கொண்டு வருகிறேன். அவருடைய வஸ்திரத்தை இன்னும் இறுக்கி அவருக்காய் பிடிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் இருக்க தான் செய்யும். ஆனால் இன்ன வரைக்கும் விழாமல் காத்து வருகிறார்ல, அவருடைய கிருபை பெரிய கிருபை. அதே போல தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கோங்க, மதம் மாறுங்க என்று நாங்கள் சொல்லவல்ல. நாங்கள் மதத்தை மாற்றுறோம். எங்களுக்கு நீங்கள் மதம் மாறினா என்ன, மதம் மாறலைன்னா என்ன? எங்களுடைய கர்த்தர் எங்களை மதம் மாற்ற எங்களை அனுப்பலை. அவருடைய அன்பை சொல்கிறதுக்கு மட்டும்தான் எங்களை அனுப்பியிருக்கிறாரு. அதே போல தான் இப்போ உள்ள ஜென்ரேஷன், நாங்கள் மதம் மாற்றோம், மதத்தை பிரிக்கிறாங்க. நாங்கள் பிரிக்கவும் இல்லை, நீங்கள் இதுக்கு வாங்கன்னு நாங்கள் கூப்பிடல. ஆனால் எங்களுடைய கடமை சுவிசேஷம் என்ற பாரம். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர்களின் மேலும் அந்த பாரம் விழுந்து கொண்டிருக்கிறது. அதே போல தான் நாங்கள் ஏசப்பாவோட இரத்தத்தை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் அங்கே வந்திருக்கிறோம்.
கொஞ்சம் காது கொடுத்து நாங்கள் கேட்கிற நாங்கள் போடுகிற வார்த்தைக்கும் நாங்கள் சொல்கிற சொல்லுக்கும் வாங்க. குடி பிரச்சனையில் இருக்கிறவர்கள், பாவத்தில் இருக்கிறவர்கள் மனம் திரும்பத்தான் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் இயேசு. மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.